ஹalleluya. இத்திரதுங்களா? ஆமா. அதுதான் உங்களுக்கு அவரை வாசனைப்பார். அந்த அதிகாலை வேளையில மோசேக்கு என்ன சொன்னார்? அதிகாலமே சமூகத்தில் நில்லண்டு. நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே மோசையா மாறினோம். ஆமென். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீர் நிற்க தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மலையிலே மோசே உம்மிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டது போல, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்படியா விரோதமாய் கிரியை செய்கிற சகல பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வல்லமை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியா, ஒவ்வொரு மனுஷனையும் புடமிடும்படியா, இதோ புதிய மாற்றத்திற்குள்ளே கடந்து போகத்தக்கதா உம்முடைய வார்த்தை அக்னியும் ஜீவனமாய் வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் வருவது. உம்முடைய கிருபை பெருக, உம்முடைய தேவ தூதர்கள் ஆளுகை செய்யும்படியா, இதோ உம்முடைய தேவ தூதர்களை நீர் கட்டளையிடுவீரா. விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் 60-100 மடங்காக பலன் கொடுக்கத்தக்கதாய் இரக்கம் பாராட்டுவீராக. அடியனை பயன்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நிலை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் திருப்போம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவர் வாசிப்போமா? லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவஜனமே, மந்தையை மேய்ப்பர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. எங்களுடைய இருதயம் ஒரு மேய்ப்பனை போல மாற வேண்டும் என்று நாளிலே கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகள் அல்ல, வளர்ந்த பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே தேவன் இன்றைய நாளிலே இந்த சபையை காத்துக் கொள்ளும்படியாய், மந்தையை காத்துக் கொள்ளும்படியாய், ஒவ்வொரு வளர்ந்த விசுவாசிகளும் மேய்ப்பனுடைய இருதயத்தை உடையவர்களாய் மாறும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே என்னையும் உன்னையும் தேவ பிள்ளையை கர்த்தர் அழைக்கிறார். செவி கொடுப்பாயா. ராத்திரி வேளையிலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவஜனமே, மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த வேளையில் தான் கர்த்தர் அவர்களோடு பேசினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இந்த பூமியிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா மனுவுருவெடுத்த முதலாவது செய்தியை அந்த ஜனங்களுக்கு தேவன் அறிவித்தார். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? இன்றைய நாளிலே தேவஜனமே, வளர்ந்த விசுவாசியே, உன்னுடைய இருதயம் சபையை பாதுகாக்கும்படியாய், மந்தையை காத்துக் கொள்ளும்படியாய் நீ ராத்திரி வேளையிலே விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ராத்திரி வேளையில விழித்து மியூசிக் கொண்டு போட்டு ஆடிக்கொண்டிருக்கணும் என்று கர்த்தர் அழைக்கிறார். என்ன செய்யணும்? ராத்திரி வேளையில வெள்ளி சனியில கிளப்புக்கு போகணும்டா கர்த்தர் அழைக்கிறார். மந்தையை காக்கிறது என்று சொன்னால் அது ஒரு போராட்டம். நாங்கள் விசுவாசிகளாய் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு மந்தையை காத்து கொள்ளுகிற பக்குவம் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆவியில வளர்ந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அபிஷேகத்தில் வளர்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மந்தையை பாதுகாக்கத்தக்க இருதயமுடையவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று இந்த அதிகாலை வேளையிலே இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். கவனித்து பாருங்கள். ராத்திரி வேளை என்று சொன்னால் பயமா இருக்க? ராத்திரி வேலை என்றால் ஏராளமான பிரச்சனை. என்ன வந்து கடிக்கும் என்று தெரியும். ஒரு சத்தம் கேட்டால் பயம், கரண்ட் அடிப்பாட்டினால் இருட்டு,
ஒரு விசுவாசி, ஒரு மந்த தனக்கு வார இடைஞ்சல்களை அவன் அறியாதவனா இருப்பானா இருந்தால் என்று கேட்டோன்னு என்ன செய்வான்? பாயம் தட்டிச்சு ஒழுங்கு வேலிக்குள்ளால பாஞ்சு என்ன செய்வான்? மந்த அல்லது லைட்டை நிப்பாட்டினோட என்ன செய்வான்? தேவ ஜனமே, அந்த தேவ ஒளியை காட்ட வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அழைப்பு. தேவன் தம்முடைய ஊழியக்காரனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த பிரகாசம் உன்னுடைய முகத்திலே காணப்படுகிறதா? உன்னுடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? எங்கே அந்த பிரகாசம்? நீயும் இருட்டாய் இருப்பாயா இருந்தால் மந்தைக்கு ஒரு வெளிச்சம் காட்டி நான் உன்னை பாதுகாத்து சரியான இடத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லத்தக்க ஞானம் எப்படி உன்னிடத்தில் இருக்கும்? தேவஜனமே, இன்றைய அதிகாலை வேளையிலே தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ வளர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இடைப்படுகிறார். நீ துவண்டு போக வேண்டும் என்று, சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலே தேவன் என்னோடும் உன்னோடும் இடைப்படுகிற காரியத்திலே நீங்கள் மனமுவந்து உங்களை கொடுப்பீர்கள் என்றால், செவி கொடுப்பீர்கள் என்றால், இன்றைக்கு மந்தையை காக்கிற நல்ல மேய்ப்பன் உள்ள இருதயத்தை இன்றைய ராத்திரியிலே இந்த அதிகாலை வேளையிலே தேவனிடத்திலே இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சந்தோஷமா சொல்லுவோம். ஹல்லேலூயா! என்னென்று சொன்னால், அதிகாலை வேளையிலே கர்த்தர் ஏராளமான சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அதிகாலம் என் சமூகத்தில் வந்து நில். முக்கியமான விஷயங்களை பேசும் பொழுது கர்த்தர் மோசேக்கு சொன்னார், அதிகாலமே அங்க வா, எங்க அங்க சந்திப்போம். அதனால இன்றைய நாளிலே இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுப்போமா இருந்தால், இந்த பாசர் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் மூலம் வந்த காரியங்களை நான் நேற்று சொப்பனத்தில் கண்டேன். பயந்துட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். அதனால கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வஞ்சிக்கப்பட்டு போறது, இழுபட்டு போறது, சிதறுண்டு போறது, ஏமாற்றப்பட்டு போறது, இந்த காரியங்களிலே மிகவும் தெளிவாயிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் அநேக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். நாம இயேசு கிறிஸ்துவிட சொன்ன இது என்ன இடம், ஒரு பரலோகம் மாதிரி தெரியலையேண்ட பிஸ்டலையும் கத்தியையும் காட்டினார். சத்தம் விடாம நீயும் நான் வெளியில அப்புறம் கதவை திறந்து விடன் ஏராளமானாக்கள் வெளியில வந்தார்கள். அது வேற சொப்பனம். அதனால நான் சொல்லுகிற காரியம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஏமாற்றப்பட்டு போகாதபடி, சிதறி போகாதபடி ஒவ்வொருவரும் உங்களை காத்துக்கொள்வது மட்டுமல்ல, மந்தைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இங்க இருக்கிறார்கள் ஒருவருமே புதிய விசுவாசிகள் அல்ல. அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்களேன், ராத்திரி வேளையில மந்தையை அவர்கள் காத்துக்கொண்டு தங்களுடைய பணியை சரியாய் செய்து கொண்டிருந்த படியினால் தான் தேவதூதர்கள் இறங்கி வந்ததை கண்டார்கள். மந்தையோட சேர்ந்து மேய்ப்பர்களும் தூங்கி கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? மேய்ப்பர்கள் பாஸ்டர் நினைக்காதுங்க, பாஸ்டர் மேரிட்டு நினைக்காதுங்க. மேய்ப்பர் போன்ற இருதயம் உள்ளவர்களா நீங்கள் மாற வேண்டும் என்றுதான் இன்றைய தேவ செய்தி. மேய்ப்பனுக்குரிய இருதயம் இயேசு கிறிஸ்துடைய சிந்தை உள்ளவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்து சகோதரம் இல்லை. அதே போல அதனாலதான் கவனித்துக் கொள்ளுங்க, ராத்திரி வேளையில மேய்ப்பர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் சிறைச்சாலையில 24 மணித்தியால ஜெபங்களை செய்ய துவங்கின பிறகு சிறைச்சாலையிலே ஏராளமான ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். சுகம் கிடைத்தது, பிசாசு துரத்தப்பட்டது, சிறையில் இருந்த அநேகருக்கு விடுதலை கிடைத்தது. அதனாலதான் இந்த அதிகாலை ஜெப கூட்டம் என்ற உடனே எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது, பெரிய சந்தோஷமா இருந்தது. பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுல கூட்டத்துக்கு வர்றது வாய்ப்பு கிடைச்சது பெரிய சந்தோஷமா இருந்தது. என்னால் அந்த அதிகாலையில வரக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாட்டி எனக்கு வேலை முடிஞ்சு விட்டு வர 11 மணியா கூட அதோட வருது. ஆனால் சுபேஷ் பாஸ்டர் சொன்னால் இன்றைக்கு செய்தியை கொடுக்க சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் வந்து அதிகாலை வேண்டால் அந்த சுவையை நான் சுவைத்திருக்கிறேன்.
இந்த ராத்திரி வேளையில மந்தையை காக்கிற எண்ணம் இருக்கணும், மந்தையை காத்து கொண்டிருக்கிற எண்ணம் இருக்கணும். அப்படியா இருந்தால் தான் நாங்கள் மேய்ப்பருடைய உள்ளமுடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நிறைய எதிர்பார்க்கிறார், நாங்கள் அந்த மேய்ப்பருடைய உள்ளத்தை நாங்கள் ஒவ்வொரு தரம் கொண்டிருக்க வேண்டும் என்று. அது அப்படிப்பட்ட மேய்ப்பருடைய உள்ளத்தை ஒவ்வொரு வளர்ந்த விசுவாசிகளும் கொண்டிருந்தால் தான் சபைகள் பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் பாசர்மாருக்கு ஒவ்வொரு தரையும் விசாரித்து கொண்டிருக்கோம். ஏன்னா சபைகள் இந்த ஐரோப்பிய நாட்டில் வளர்ச்சி அடைந்த தேசத்துல எல்லைக்கு வெளியில போன அப்புறம் ஒருவன் என்ன செய்யறான்னு தெரியாது. ஊர்ல என்றால் சித்தி சித்தப்பா பெரியப்பா பக்கத்து விட முன் ஒழுங்க ஊர்ல உள்ளவங்க பேரே தெரியும். ஆனா இங்க தெரியாது, கதவுக்கு வெளியில போனா ரெண்டு தெரியாது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அதனால உங்களோட நெருங்கி பழகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் விசாரிக்கிற காத்துக்கொள்ளுகிற சுபாவம் உடையவர்களாக இருந்தால்தான் சபைகளிலே ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். பாருங்க, யோவான் 10:11 என்ன சொல்கிறது என்று பாருங்க. யோவான் 10:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யோவான் 10:11 தயவு செய்து ஒரு ஆள் வாசிப்போம். வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, இந்த ராத்திரியில மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ராத்திரி என்று சொன்னாலே மேய்ப்பனுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ராணுவ வியூகத்தை எடுத்துக்கொண்டால் எங்கே விழிப்பாக காத்திருக்கிறார்களோ முதல் அடி அவர்களுக்கு தான். ஒரு சபையை தாக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் அடி யார் விழித்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் வரும். ஹல்லேலூயா! தேவனுடைய ஜனமே, விழித்திருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மந்தைகளை காத்துக் கொள்கிற இருதயமுடைய மேய்ப்பர்களாக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்களேன், ஜீவனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். யாருக்கு? மேய்ப்பனுக்கு. பயந்துடாங்க, பாஸ்டர் மறைச்சு போனாலும் சபையை நடத்துறது பயந்துடாங்க. அந்த மரணம் இல்ல, யுத்தம் பண்ண வேண்டி வரும். ஹல்லேலூயா! மரணத்துக்கு ஏதுவான யுத்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். யார் சபையிலே ஒளித்திருந்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மேய்ப்பனுடைய இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் அந்த மகத்தான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். சபையிலே உள்ள ஒவ்வொரு மந்தைகளையும் ராத்திரி வேளையிலே பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய். ஏனென்று சொன்னால் ராத்திரி வேளையிலே என்ன வரும்? ஒரு ஆளுக்கு சாதாரணமா தூக்கம் வரும். அப்ப அதனால ஒரு மந்தையை காக்கிறதுக்கு அம்பு வில்லு வச்சிருக்கிற சூழ்நிலையில விட இந்த நித்திர தூங்காமல் விழித்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். அதுக்கு பிறகுதான் கையில போராயுதங்களை வச்சிருக்க வேண்டும். அதனால நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னால் என்ன போராட்டம் வந்தாலும் அவன் ஆடுகளிலே தாக்காதபடி ஒரு காத்து கொள்ளுகிற ஒரு சுபாவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சபையில உள்ள ஒரு மந்தை காயப்பட்டு விடாதபடி காத்து கொள்ளுகிற சுபாவம் உடையவனாய் தன்னுடைய ஜீவனை முன்னுக்கு நிறுத்தி அவன் அந்த மந்தையை காத்து கொள்ளுகிற பக்குவம் உடையவனாய் காணப்பட வேண்டும். வளர்ந்த விசுவாசிகளே, பிசாசானவன் எய்கிற தீக்கணைகள் மந்தைகளை நோக்கி வரும் பொழுது வளர்ந்த விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இது பிசாசானவன் எய்கிற அம்பு என்று தெரிந்தபடியினாலே அவன் மெதுவாக விலத்தி மந்தையை காயப்படுத்தும்படி அவன் அதை அனுமதிக்கிறான். ஏனால் இவன் ஆவியிலே வளர்ந்தபடியினாலே அவருக்கு விளங்கிவிட்டது இதுதான் பிரச்சனை என்று சொல்லி அவன் ஒதுங்கிக் கொள்கிறான். ஆனால் ஒவ்வொரு வளர்ந்த விசுவாசிகளும் இப்படியான யுத்தங்கள் வரும் பொழுது தங்களுடைய ஜீவனை முன்னுக்கு வைத்து மந்தைகளை காக்கிற பணிகளை செய்வார்களாய் இருந்தால் சபைகள் பாதுகாக்கப்படும். என்று சொன்னால் ஐரோப்பாவில் இருக்கிற சபைகளை குறித்து சபைகள் சிதறடிக்கப்படக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகளும் தீர்க்கதரிசனங்களும் காணப்படுகிறதுனாலே வளர்ந்த விசுவாசிகள் ஒவ்வொருவருமே மேய்ப்பன்
மேய்ப்பனாக மாற வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த வார்த்தையை தொடர்ந்து கவனித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:7 280 பக்கம் 280 பக்கம் 1 தெசலோனிக்கேயர் 2:7. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோ, ஆமென், பால் கொடுக்கிற தாயானவள் ஜீசஸ் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, ஆமென், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து ஆமென், தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஒரு தாய் உங்களிடத்திலே பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல அனுதினமும் கர்த்தர் இந்த சபைக்கு வார்த்தைகளை அனுப்புகிறார். அனுதினமும் சபைக்கு கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆனால் செவி கொடுத்து கேட்கிறவர்கள் எத்தனை பேர்? செவி கொடுத்து கேட்கிறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தருடைய காரியத்தை கவனமாக பாருங்கள். இது விளையாட்டான காரியம் அல்ல. ஒரு சபையை பாதுகாப்பது, ஒரு மேய்ப்பனுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன, மந்தைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன, நான் செய்ய வேண்டிய பணி என்ன? கர்த்தர் இன்றைய நாளிலே ராத்திரியிலே மந்தைகளை காத்துக் கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தேவ செய்தியை கொடுத்தார் அல்லவா? ஒரு தாய், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல ஒரு பிள்ளை தாய் எப்படியான ஒரு பதைப்பான உள்ளத்தோடு பாய்ந்து விழுந்து காப்பாற்றுகிறார். இலங்கையிலே நடந்த சம்பவங்களை பாருங்களேன், போட்டோக்களை பார்த்தீர்கள் அல்லவா? எத்தனை பேர் பிள்ளைகளை கீழே வைத்து மேலே படுத்தார்கள். அவனுடைய தாயினுடைய உடல்கள் சிதறி கிடந்தனவல்லவா? கர்த்தர் அப்படித்தான் காயப்பட்டார். அவர் பால் கொடுக்கிற தாயானவள் காப்பாற்றுகிறது போல தேவப்பிள்ளை உன்னை அவர் காப்பாற்றுகிறதிலே அவர் தீவிரமாய் இருக்கிறார். அவர் தீவிரம் செலுத்தினார். அப்படி இருந்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல், அந்த மந்தையை காத்துக் கொள்ளுகிற பக்குவம் இல்லாதபடி மந்தைகளை நாங்கள் காயப்படுத்துகிறவர்களாய், மந்தையை நாங்கள் பிசாசானவனுக்கு பலி கணக்களாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், மந்தையை நாங்கள் சத்துருவுக்கு கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோமாய் இருந்தால் சபையினுடைய நிலை என்ன? நீதிமன்றங்களிலே சொல்லப்படுகிறது, அடப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சபைக்குரிய பாதுகாப்புகளை, சபைக்குரிய தனிப்பட்ட ரகசியங்களை, சபைக்குரிய பேணப்பட வேண்டிய விஷயங்களை, வேலைகளை பிடுங்கி நாங்கள் விட்டுக் கொண்டிருக்கலாமா? தேவஜனமே, இன்றைய நாளிலே எங்களுடைய மனச்சாட்சியின்படி, பரிசுத்த ஆவியானவரின் விடைப்படுதலின்படி ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைய நாளிலே என்னோடு முன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ராத்திரி உலகிலே மந்தைகளை காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களோடு தேவதூதன் இறங்கி வந்தான். இன்றைக்கு நீ அந்த இருதயம் உடையவனா இருப்பாயா இருந்தால், சபையில இருக்கிற மந்தையை காத்து கொள்ளும்படி நீ ராத்திரியிலே விழித்திருக்கிறவளா இருப்பாயா இருந்தால், தேவதூதனை காண்பாய். கர்த்தருடைய வசனம் உன்னிடத்திற்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தருடைய அந்த வசனம் இப்படிப்பட்டவர்களிடத்திலே நேரடியாக கடந்து வரும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கத்தக்க, முகமாக பார்க்கத்தக்க,
அந்த தேவ செய்தி உன்னிடத்திற்கு வரும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் போய் பார்த்தார்கள் அல்லவா? பாருங்களேன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காகத்தான் ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்த்தோம். இந்த இடத்திலே பார்க்கிறோம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பாருங்க, இந்த ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஊழியக்காரனுடைய தாயை, சொந்த தாய் எப்படி எங்களை பாதுகாக்கிறாள் என்று பார்த்தோம். ஒரு ஊழியக்காரன் அப்படியாய் அவர் பாடுபடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். பாருங்களேன், ஊழியக்காரன் ஒரு பிசாசு துரத்தினால் ஊழியக்காரன் மட்டும் 9 பிசாசு வந்து கதவை தட்டும். அது உங்களுக்கு தெரியுமா? போராட்டம். வேலைத்தளத்தில் பிரச்சனை கொடுப்பான், போக்குவரத்துல பிரச்சனை கொடுப்பான். ஊழியக்காரன் போராடிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. ஊழியக்காரன் பல்வேறு காரியங்களிலே போராடி கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. அதனால விசுவாசிகளே, நீங்கள் சபைக்கு ஒரு நம்பகமான ராத்திரியிலே விழித்திருந்து மந்தைகளை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பருக்குரிய உள்ளமுடையவர்களாய் வளர்ந்த விசுவாசிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு மாறுவீர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாய் இன்றைக்கு மாற வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு பிரயாசப்படுகிறபடியினாலே எங்களுடைய வாழ்க்கையை, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி கவனமாய் நாங்கள் கடந்து போவோம். 9வது வசனம் சொல்கிறது, கீழே தயவு செய்து பார்ப்போம். சகோதரனே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவு பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய சமூகத்திலே விதைக்கிறார்கள். அந்த வார்த்தைகளுக்குரிய கிரியைகளை சபை நடப்பிக்காவிட்டால் அவர்கள் வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்திலே பிரயாசப்பட்டு பெற்று விதைத்தவர்கள் பரலோகத்துக்கு போடுவார்கள். அதை கிரியைகளை நடப்பிக்காமல் நாங்கள் விசுவாசிகள் என்று, நாங்கள் மந்தைகள் என்று, நாங்கள் தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி ஏமாற்றிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் என்னோடும் உன்னோடும் எங்களுடைய இருதயம் ஒரு நல்ல மேய்ப்பனை போல மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அழைக்கிறார். அதே யோவான் 10:13 பாருங்களேன். அதே யோவான் 10:13. யோவான் 10:13. கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். மேய்ப்பர்கள் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கூலிக்காக மேய்ப்பர்கள் காணப்படுவார்களா இருந்தால் அவர்கள் தங்களுடைய காரியத்திலே மட்டும்தான் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் ஏன் அனுதினம் அவர்கள் காயப்படுகிறார்கள்? ஏன் அனுதினமும் பிரயாசப்படுகிறார்கள்? ஏன் அனுதினமும் யுத்தம் பண்ணுகிறார்கள்? அந்தகளை காத்துக்கொள்ளும்படி போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவையனமை இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை கவனமாய் கேட்பாயா இருந்தால் உன்னுடைய உள்ளான மனுஷனிலே ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கூலிக்கு பொருத்தப்பட்ட மேய்ப்பன் உனக்கு காவலாளியா இருக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். உனக்கு பாதுகாப்பான், உனக்கு இரவும் பகலும் விழித்திருந்து ராத்திரியிலே அந்தகார வல்லமைகளோடு போராடி காத்திருக்கிற ஊழியக்காரர்களுடைய நிலைமைகள்
ஊழியர்களுடைய பிரயாசங்களை குறித்து நீங்கள் இன்றைக்கு பாரப்படுகிறீர்களாய் இருந்தால், அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய நல்ல மேற்படை போன்ற சுபாவத்தை உடையவர்கள் இந்த சபையிலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிற இந்த அழைப்பிற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாய் இருந்தால், கர்த்தர் இந்த சபையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய் காணப்பட்டால் ஒழிய நாங்கள் ஜென்ம சுபாவமுடையவர்களாய் மாமிசத்துக்குரியவர்களாய் மட்டுமே காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் நாங்கள் இறுதி வரையும் வாழ்ந்து மரித்து இந்த மண்ணுக்குள்ளே போவது மட்டும்தான் நாங்கள் செய்கிற ஒரே ஒரு காரியம். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமாய் இருந்தால், அவரது வருகையிலே காணப்பட வேண்டியவர்களாய் இருந்தால், ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு எங்களை மாற்றட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் மாற்றட்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுங்கள். எசேக்கியேல் 34:11 இருந்து பார்ப்போம். எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். 11 இருந்து 16 வரை பார்ப்போம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மக்கும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. ஓகே, மப்பும் மந்தாரமுமான நாளிலே பாருங்களேன், மேய்ப்பர்கள் எப்ப காத்து கொண்டிருந்தார்களாம்? ராத்திரியிலே என்று சொல்லி பார்த்தோம். மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலை என்று சொன்னால் ஒரு தெளிவில்லாத, பயம் நிறைந்த, கலக்கம் நிறைந்த, திகில் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு மந்தை திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் தடுமாறுகிற வேளையிலே ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். 12ஆம் வசனத்தில் பார்ப்போம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் தேவஜனமே, உனக்கு தெரிந்தவர்கள், இந்த சபையிலே வந்து போனவர்கள், உன்னுடைய சிநேகிதம் கொண்டாடினவர்கள், மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலையிலே அவர்கள் திக்கு திசை தெரியாமல் தடுமாறிக் இருக்கிற வேளையிலே நீ ஒரு மேய்ப்பனுடைய இருதயமுடையவனாய், நீ ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் உள்ளவனாய் நீ அவர்களை விசாரிக்க வேண்டும். நீ அவர்களை வழிநடத்த வேண்டும். வளர்ந்த ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாஸ்டர் தான் விசாரிக்க வேண்டும், மேய்ப்பர் தான் விசாரிக்க வேண்டும், மூப்பர் தான் விசாரிக்க வேண்டும் என்று இருக்காதபடி சபை நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய வேண்டுமா இருந்தால் வளர்ந்த விசுவாசிகளை பார்த்து இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் பேசுகிற காரியம், மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலையிலே திக்கு திசை தெரியாமல் தள்ளாடுகிற மந்தைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி பார்ப்போம். 12ஆம் வசனம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பு மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. அவங்களை தேடி சிதறுண்டு இருக்கிற இடங்களில் எல்லாம் தேடி, எங்கேயா காணல, உன்னை எங்கேயா போன உன்னை தேடினாங்க,
ஒன்றில் அவங்களை கூப்பிட்டு அல்லது நீங்க தேடி போய் அவங்களை திரும்பி வர பண்ணுகிற அந்த மேய்ப்பனுடைய இருதயம் சபையில இருக்கிற எனக்கும் உனக்கும் வேண்டும் என்று இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். விருப்பமா? அப்படி உள்ள வேணுமா? அப்படி உள்ள வேணுமாக்க பலகை வச்சு அலலியா சொல்ல அல்லேலூயா. ஆமென். என்னடி சொன்னார்? மேய்ப்பன் மேய்ப்பன் என்றால் இவ்வளவு நாளும் பாஸ்டர் பாஸ்டர் என்று நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனால் மேய்ப்பனுக்குரிய இருதயம் எங்கள் எல்லாருக்கும் வந்தால்தான் சபையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது நிர்வாக ரீதியாக மேய்ப்பர் மூப்பர் எல்லாம் இருப்பேன். ஆனால் வளர்ந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். சபை விசாலமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சபையின் இடம் விஸ்திரமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாய் இது கர்த்தர் அனுப்பின வார்த்தையா இருக்கிறது என்று நான் விசுவசிக்கிறபடியாலே கர்த்தர் இந்த சபையிலே மேய்ப்பனுடைய இருதயத்தை வாஞ்சிக்கிற உன்னை கண்டு இந்த சபையிலே பெரிய காரியங்களை செய்வார். அந்த இருதயமுடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். இந்த காலை வேளையிலே மாற வேண்டும். 13 தயவு செய்து வாசிப்போம். அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். நீங்கள் தேடி போய் இறங்கி ஆற்றங்கர மலை மேடு எல்லாம் தேடி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்படியாவது இந்த ஆட்டை நான் திருப்பி கொண்டு வந்து அதை நடத்துவேன். அந்த நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் நீங்க ராத்திரியிலே வெளித்திருந்து மந்தைகளை காத்து கொண்டிருக்கிற உள்ளமுடையவனாய் இருப்பாயா இருந்தால் நீ இப்படியெல்லாம் தேடி நீ நடத்துவாய். அது கர்த்தருடைய இருதயம் அல்லவா? நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் அல்லவா? அப்படிப்பட்ட இருதயம் உனக்கு காணப்படுமாய் இருந்தால் அதில் ஒரு ஜெயம். நீ நினைத்த காரியத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். காணாமல் போன அந்த ஆட்டை குறித்து நீ பாரப்படுவாயா இருந்தால் சபையே இயேசு கிறிஸ்து அதை கொண்டு வந்து தருவார். ஏனென்றால் அவள் என்னுடைய இருதயத்தை அல்லவா கொண்டிருக்கிறாள். அவன் என்னுடைய இருதயத்தை அல்லவா கொண்டிருக்கிறான். மந்தைகளுக்காக காயப்பட எத்தனை பேர் தயார்? மந்தைகளுக்காக அவமானப்பட எத்தனை பேர் தயார்? ராத்திரி வேளையிலே மந்தைகளுக்காக விழித்திருக்க எத்தனை பேர் தயார்? ராத்திரியிலே அந்த வல்லமைகளோடு போராட வேண்டும் அல்லவா? சும்மா இருக்கிற பிசாசை துறந்து போகாதையப்பா விட்டு என்னால் நிம்மதியா படிக்கலாம்னு மறைப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? அவங்க பிரயாசப்பட்டு எவ்வளவோ போராட போவாங்க. ராத்திரியிலே அந்த வல்லமைகளோடு போராடுகிற போராட்டம் அந்த மேய்ப்பனுடைய இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ராத்திரி வேளையிலே அந்த வல்லமைகளோடு போராடும்படியாய் உபவாசத்திலும் ஜபத்தினாலே ஒளிய ஒன்றும் செய்யக்கூடாது. சேர்ந்து அக்கியப்பட்டு கர்த்தருடைய ஒரே ஆவியினால் கர்த்தருடைய ஏக சிந்தையினால் நாங்கள் அப்படியாய் மேய்ப்பனுடைய இருதயத்தை கொண்டிருப்போமாய் இருந்தால் சபையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இது ஊழியக்காரர்களுக்கு அல்ல மட்டுமல்ல, இது ஒவ்வொரு வளர்ந்த விசுவாசிகளை குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற காரியம். ஏசாயா 56:10 பார்ப்போம். ஆனால் அது ஒரு நெகட்டிவான விஷயம் தான், அதை பார்த்துட்டு போவோம். ஏசாயா 56:10. ஏசாயா 56 வாசி. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லோரும் பிழைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரிய. இது யார் என்று சொன்னால்
காவல் காக்க முடியாதாக்கள். இந்த கூலிக்கு பொருத்தப்பட்ட மேய்ப்பர்கள் என்று பார்த்தோமே, இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே, அவங்க உண்மையான மேய்ப்பர்களாய் காணப்பட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர்கள், படுத்துக் கொள்கிறார்கள் நித்திரை பிரியர்களாய். அதாவது அப்படி என்று சொன்னால் நித்திரை கொள்கிறவர்கள் விழித்திருந்தி ஜெபம் பண்ணி அவங்களுக்காக அந்தகார வல்லமைகளோட போராடுகிற அந்த பக்குவம் இல்லாதவர்களை குறித்து ஒரு நெகட்டிவான விஷயம். அப்படிப்பட்டதை கர்த்தர் அதை கண்டிக்கிறார். ஆனா பாருங்களேன், உண்மையான நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தர் ஏன் இதிலே அந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க போறோமா அல்லது அப்படிப்பட்ட மேய்ப்பனுடைய உள்ளத்தை உடையவர்களாய் இருக்க போறோமா? அதனால் தான் அவர் ஒப்பிடுகிறதற்கு கோபத்தோடு இந்த காரியத்தை இங்கே விளங்கப்படுத்துகிறார். ஏசாயா 62:6 பார்ப்போம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. தொடர்ந்து 8 வரை வாசித்தால் அது ஏன் என்று விளங்கும். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, பாருங்களேன், ராவளிப்பு ஜபங்களை நடத்த சங்கிலி ஜபங்களை இரவிரவாக நடத்த அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துவார். எருசலேம் தேவனுடைய தேவாலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே தேவனுடைய தேவாலயத்துக்கு அடையாளமாய் எருசலேம் காணப்படுகிறது. ராவளிப்பு ஜபங்களை நடத்த தேவன் சபையை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா! ராவளிப்பு ஜபங்களிலே நாங்கள் எங்களை முழுமனதோடு உற்சாகத்தோடு ஒப்பு கொடுத்து முழுமனதாக நாங்கள் அதில் ஈடுபடுவோமாய் இருந்தால் சபையை தேவன் ஸ்திரப்படுத்துவார், கட்டுவார். ஸ்திரப்படுத்துகிறது சொன்னால் பலப்படுத்துதல். மப்பும் மந்தரமுமான சூழ்நிலையிலே மந்தைகள் திக்கு திசை தெரியாமல் தடுமாறுகிற வேலை அதிலே காணப்படாது என்று சொன்னால், தேவன் ஸ்திரப்படுத்தின ஒவ்வொரு மந்தையும் கர்த்தருக்குள்ளே பலனுள்ளதாய் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா! ராவளிப்பு கூட்டங்களை ஜாமக்காரரை நியமித்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்ய இந்த இடத்திலே எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். வாசிப்போம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். பாருங்க, அந்த சபை பூமியிலே புகழ்ச்சியாயிருக்கும். ஹல்லேலூயா! ராவளிப்பு கூட்டங்களை முழு உற்சாகத்தோடு நீங்கள் தொடர்ந்து செய்து அதில் முழு மனதோடு ஈடுபடுவீர்களா இருந்தால் தேவன் சபையை ஸ்திரப்படுத்துறது மட்டுமல்ல, பூமியிலே அதனுடைய புகழ்ச்சி பெறவும். ஏனென்று சொன்னால், அங்கே சோனியா காந்தி வாராண்டா சபைக்கு, ஒபாமா வாராண்டா, என்னென்று இப்ப எல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் உடனே நியூஸ்ல வரும். ஒபாமா இன்றைக்கு ஒரு வந்து சொன்னார், ஒபாமா மெக்டொனால்ட்ஸ்ல நிற்கிறார். நான் நாட்கள் நான் பக்கத்துல வேலை செய்யறேன், மெக்டொனால்ட்ஸ்ல நிற்கிறேன். இல்லையாப்பா, அந்த கென்யா பட்டை இருக்கிறாளோ, ஓ அவள் அங்க வேலை செய்யற, எங்கன பட்டையில வேலை செய்த பிள்ளை வந்து இப்ப அங்க வேலை செய்யறா, லேர செய்த பிள்ளை கென்யா. ஒபாமா கென்யா தானே. அப்ப நான் இடத்துல ஒபாமா மெக்டொனால்ட்ஸ்ல நிற்குது, அதுக்கு ஹோட்டல் எல்லாம் ஒபாமா மெக்டொனால்ட்ஸ்ல நிற்கிறது. சபையிட புகழ்ச்சி எப்படி பெறவும்னு சொன்னால், அற்புதம், அடையாளம், விடுதலை, கண்ணீர் துடைப்புக்கள், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், சபையினுடைய புகழ்ச்சி உலகமெல்லாம் பெறும். ஜாமக்காரரை நியமிப்பதிலே தீவிர கவனம் செலுத்துங்கள். சங்கிலி ஜபத்திலே 12 மணி 1 மணி 2 மணிக்கு ஜபம் பண்ணுகிறவர்களை 2-3 பேர் என்று சொல்லி பல இடங்களிலே நீங்கள் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் சபையை ஸ்திரப்படுத்துவார். ஏனென்று சொன்னால், இருளின் ஆதிக்கத்தை மேற்கொள்ளும்படியான வல்லமை தேவனுடைய
உன்னிடத்திலே மட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. இருளின் அதிகாரங்களை வெல்லத்தக்கதாய் மேய்ப்பர்கள் விழித்திருந்து காத்து கொண்டிருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறதுனாலே மேய்ப்பருடைய உள்ளமுடையவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே கர்த்தர் அழைக்கிறார். 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். இப்ப நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போனால் அது இல்லாம போகும். இந்த வார்த்தை சொல்லு, திருப்பி வாசிப்போம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஆமென். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமென். தேவஜனமே, ஜாமக்காரரை நியமித்து தள்ளாடுகிற மந்தகளை காத்துக்கொண்டு ராத்திரியிலே ஒளித்திருக்கிற மேய்ப்பருடைய உள்ளத்தை உடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்களாய் இருந்தால் கர்த்தருடைய சபையை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய சபையுடைய புகழ்ச்சியை உலகெல்லாம் பரவச் செய்வார். நீ விதைக்கிற ஆகாரத்தை நீ அறுப்பாய். ஆமென். தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி இந்த ராத்திரியிலே உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயா இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். இதுல இன்னொரு சாப்டருக்கு நாங்கள் போய் முடிப்போம். மத்தேயு 27 57 தொடக்கம் 60. காலமானபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து போனார், அற்புதங்களை செய்தார், கூட திரிந்தார்கள், கடலில் மேல் நடந்தார், ஓ இவர் தேவன் என்றார்கள், மரித்து போனார். எங்கே அன்பான சீடன்? எங்கே? பைபிளிலே 3 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சீடன் யோவான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிய பொழுதும் தாயாகிய மரியாளுக்கு அருகிலே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ண ஒரு பலன் இல்லை, திராணி இல்லை. பயம், மரண பயம். தேவஜனமே, இன்றைக்கு உனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீ ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இல்லாவிட்டால், சபையிலே உனக்கு அந்த பாரம் இல்லாவிட்டால் மந்தைகள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லவா? இந்த இடத்துல பாருங்களேன், இந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த சரீரத்தை போய் கேட்கிறதுக்கு ஒரு நாதியற்ற மனிதர்களாய் இயேசு கிறிஸ்துடைய கூட திரிந்தவர்கள் இருந்தார்கள். இவன் போய் துணிந்து கேட்டான் என்று சொல்லி மாட்குவிலே பார்க்கிறோம். துணிந்து கேட்டான் என்று சொல்லி, துணிந்து என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சபை என்று சொல்லி கொலோசியர் எழுதப்பட்டிருக்கிறது, கொலோசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரு சபை. அந்த சபைக்காக கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே, சமூகத்தால் வருகிற போராட்டங்களிலே இயேசு கிறிஸ்து தனித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த சரீரத்தை முதலாவது போய் கேட்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். சபைக்காக பிரயாசப்படுகிறதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். சத்துருக்களோடு போராடத்தக்க ஞானம் வேண்டும். பிசாசோடு யுத்தம் பண்ணத்தக்க பலன் வேண்டும். மரண பயத்தை ஒழித்து வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்க போக முடியாது. சபைக்காக நாங்கள் நின்று கொள்ள முடியாது. ஏராளமாக காயப்பட வேண்டி வரலாம், ஏராளமாக
அவன் போய் இயேசுக்குடைய சரீரத்தை கேட்டு என்ன செய்தான் பாருங்க. 59வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து பெரியதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, பாருங்களேன், ஒரு ஜீவன் இல்லாத சரீரத்தை துப்பட்டினாலே சுற்றி காயத்தை கட்டுகிறான். சபையிலே சில சூழ்நிலைகளிலே எத்தனையோ வேதனைகள், காயங்கள் வரலாம். நானும் நீயும் சபைக்கு காயம் கட்டுகிறவர்களாய் காணப்பட போகிறையா, அல்லது காயங்களை காட்டிக்கொண்டு திரிகிறவர்களாய் இருக்க போறியா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவன் அடக்கம் செய்யும் பொழுது அழகாக கட்டி அவன் அடக்கம் செய்தவன் என்று சொல்லப்படுகிறது. சபையில் இடர்கள் வரும்பொழுது காயம் கட்டுகிறவர்களாய் நானும் நீயும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். காயம் கட்டுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஜீவன் உள்ள சபை. ஒரு நாள் பாருங்க அந்த சபையிலே அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எழுந்தார். சபையிலே ஒரு நாள் கலங்கள் தீர்ந்து காயங்கள் மாறி ஜீவனுள்ள சபையாய் அது பிரகாசிக்கும் அல்லவா? அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போக போகிறியா? மறைத்து கிடக்கிற சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே வருகிற பிரச்சனைகளை குறித்து, காயங்களை குறித்து நீ கவனம் செலுத்துகிற நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த மேய்ப்பனுடைய இருதயமுடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே என்னையும் உன்னையும் அழைக்கிறார். சந்தோஷமா எழுந்திருப்போமா? நாங்க ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, ஐயா மேய்ப்பர் ராத்திரி மந்தைகளை காத்துக் கொண்டிருந்த உம்முடைய தேவ தூதர்களை நீர் அனுப்பினீர் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை சொன்னீர் அல்லவா? அந்த மந்தைகளை காக்கிற அந்த ராத்திரியிலே அந்த காரங்களோடு போராடுகிற, மந்தைகளை காக்கிற, சபையை காயம் கட்டுகிற ஒரு துணிவுள்ள மனுஷியாய் என்னை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. என்னை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே கேட்கிறேன் அப்பா. ஐயா, நான் நித்தமும் போராடுகிறவனாய் இருக்கிறேன். என்னை பலப்படுத்த நான் இனிமேல் எனக்காக மட்டும் போராடுகிறவனாய் இருக்க போறதில்லை. மந்தையை காக்கிற நல்ல மேய்ப்பன் உள்ள இருதயமுடையவனாய் காணப்பட போகிறேன். மந்தையை காக்கிற இருதயமுடைய நல்ல ஒரு மேய்ப்பனாய் நான் காணப்பட போகிறேன். எனக்குள்ளே அந்த மேய்ப்பனாகிற அந்த இருதயத்தை தாருங்கப்பா. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ராஜா, அந்த யோசேப்பை போல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை துணியினாலே சுற்றி அழகாக அடக்கம் பண்ண துணிந்து வந்த அந்த மரணமயமில்லாத அந்த யோசேப்பை போல சபைக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறவனாய், உம்முடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் நான் மாற விரும்புகிறேன். ராஜா, ராத்திரி வேளையிலே எத்தனை ஓநாய்கள், எத்தனை மந்தைகளை காயப்படுத்துகிற காரியங்கள், ராஜா, இவர்களுக்கு மந்தைகளை தப்புவிக்கிற நல்ல ஒரு வளர்ந்த இருதயமுடைய, நல்ல ஒரு வளர்ந்த மேய்ப்பனுக்குரிய சுபாவமுடையவனாய் இந்த காலை வேளையிலே என்னை மாற்றுங்க ராஜா, என்னை மாற்றுங்க. ஷபரபலமை ஷபரபலமத்தலமம் விஷபம் லபரபி ஷபரபலமத்தலமம் லபரபி ஷபரபலமத்துமரபலமரபி ஷபம் லிபிக்கமரபலமரபி ஷபரபத்தலமம். தவயனமே அந்த இருதயம்
பரிசுத்த ஆவியானவராலே மாற்றப்படும். யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ அந்த இருதயமுடையவனாய், அந்த மேற்பனுக்குரிய இருதயமுடையவளாய் நான் மாற வேண்டும் என்று யார் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே அவர்களை அப்படியாய் நடத்துவார். அவர்களை அப்படியாய் நடத்துவார். அவர்களை அப்படியாய் நடத்துவார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அந்த இருதயமுடையவர்களை, அந்த இருதயமுடையவர்களை, அந்த இருதயமுடையவர்களை ஒப்பு கொடுங்க. அந்த இருதயமுடையவர்களாய் எங்களை மாற்றி, அந்த இருதயமுடையவர்களாய் எங்களை மாற்றுவீரா. அந்த இருதயமுடையவர்களாய் எங்களை மாற்றி. அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். சபையை பாதுகாக்க, காயங்களை கட்டுகிறது, காத்து கொண்டிருக்கிற, வெடித்துக் கொண்டிருக்கிற, ராத்திரியிலே அந்தகாரங்களை எதிர்த்து நிற்கிற வல்லமையுள்ளவர்களாய், சபைக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்த அந்த இருதயத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் கால்களோடு நடத்தினதுக்காக நன்றி சொல்லி அப்படி எல்லாரும் சர்வ வல்லமையுள்ள நாட்டு காவலரே, இந்த நாடு ஆண்டவரே